போர் என்பது அரசியலின் தொடர்ச்சி வேறு வழிகளில். இந்த ஒரு வரிய கேட்டிருப்பீங்க. இது வியூகத்தை பத்தி சொல்லப்பட்ட மிக ஆழமான விஷயங்கள்ல ஒண்ணு. ஆனா நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் ராணுவ தளபதிகளுக்கு மட்டும்தானேன்னு. உண்மை அது இல்லைங்க. இந்த வியூகம்ங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு உறவுலையும் ஒழிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராபர்ட் கிரீனோட புகழ்பெற்ற போரின் 33 வியூகங்கள் புத்தகத்தோட ஒரு அலசல். பேரை கேட்டதும் இது ஏதோ சண்டை போடுறதுக்கான புத்தகம்னு நினைக்காதீங்க. இது வன்முறைய பத்தினது இல்ல. அதுக்கு பதிலா நம்ம வாழ்க்கையில வர எந்த ஒரு சவாலையும் எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்ற ஒரு ஆழமான சைக்கலாஜிக்கல் வழிகாட்டி. சரி, இந்த வியூக சிந்தனையை எப்படி கத்துக்கிறது? நாம ஒரு 4 முக்கியமான கட்டங்களா இது பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல நமக்குள்ள இருக்கிற மனசை கட்டுப்படுத்தணும். அப்புறம் சுத்தி என்ன நடக்குதுன்னு சரியா கணிக்கணும். மூணாவதா வழக்கமான ரூல்ஸை உடைச்சு யோசிக்கணும். கடைசியா நம்ம கதையை நாம எப்படி சொல்றோங்கிறதுல ஜெயிக்கணும். வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, பகுதிக்குள்ள போலாம். அதாவது உங்களை நீங்களே ஆள்றது. ஏன் இது படியா இருக்கு? ஏன்னா உண்மையான போர்க்களமே நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. நீங்க எந்த ஒரு சூப்பரான வியூகத்தைய வகுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு தேவை சுய கட்டுப்பாடும் தெளிவான மனநிலையும் தான். இதுக்கு ஜப்பான்ல ஒரு அருமையான வார்த்தை இருக்கு, ஹரா. அப்படின்னா என்னன்னா, எவ்ளோ பெரிய குழப்பம் வந்தாலும் சரி, மனசை எக்தம் அமைதியா சென்டரா வச்சுக்கிறது. எதையும் பாரபட்சம் இல்லாம உள்ளது உள்ளபடி பாக்குற ஒரு மனநிலை. சுத்தி என்ன நடந்தாலும் அசைக்க முடியாத ஒரு ஸ்டெபிலிட்டி. இதுக்கு ஒரு சூப்பரான கதை இருக்கு. ஒரு டீ மாஸ்டர் அவரை பாட்டுக்கு ரொம்ப அமைதியா முழு கவனத்தோட டீ தயாரிக்கிற அந்த சடங்கு செஞ்சுட்டு இருக்காரு. அத பார்த்த ஒரு பெரிய வாழ்வீச்சு மாஸ்டரே மிரண்டு போயிடுறார். அவர் சொல்றார், நீங்க இப்ப இருக்கிற இந்த மனநிலையே போதும், எந்த சாமுராயையும் ஜெயிக்கலான்னு. பாருங்க, ஒரு சின்ன சண்டை கூட போடாம தன்னோட மன உறுதியாலேயே ஒரு வீரனை ஜெயிக்க முடியுது. இதுதான் அந்த ஹராவோட பவர். நமக்கு பயம் பதட்டம்லாம் வருது இல்லையா? அதுக்கு பெஸ்ட் மருந்து என்னன்னு தெரியுமா? ரொம்ப சிம்பிள். எதை கண்டு பயப்படுறோமோ அதை திரும்ப திரும்ப எதிர்கொள்றது தான். அது என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றது தான். இது ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் பிரின்சிபிள். ஈசாப் கதைகள்ல வர்ற அந்த நரிக்கதை ஞாபகம் இருக்கா? முதல் தடவை சிங்கத்தை பார்க்கும்போது பயத்துல செத்துடுவோன்னு நினைக்குது. ஆனா போக போக பழகி 3வது தடவை அதுவே தைரியமா சிங்கம் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிடுது. இதுதான் விஷயம். பழக பழக ஒரு பயங்கரமான விஷயம் கூட நம்ம மனசுல அதோட சக்தியே இழந்துடும். ஓகே, இப்ப நம்ம மனசை அமைதிப்படுத்திட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன? அந்த அமைதியான மனசோட வெளியில இருக்கிற உலகத்தை, சுத்தி இருக்கிற மனுஷங்களை எப்படி சரியா புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கணும். அதாவது விஷயங்களை அது இருக்கிற மாதிரியே உள்ளது உள்ளபடி பார்க்கறது எப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். வியூகத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. அதாவது மேலோட்டமா பார்க்கறத விட்டுட்டு உள்ளுக்குள்ள என்ன நடக்குது, அவங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. பாருங்க, மனுஷங்க ஒன்னு பேசுவாங்க, ஆனா மனசுல வேற ஒன்னு வச்சிருப்பாங்க. அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான திறமை. நீட்சே என்ன சொல்றார்னா, கோவம் வரும்போது ஒருத்தரோட உண்மையான குணம் வெளியில வந்துரும்னு. மனுஷங்க அவங்களுக்கே தெரியாம சின்ன சின்ன சிக்னல்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. நாம அவங்கள லேசா கோபமூட்டினா போதும், அவங்க மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற எல்லா உண்மையும் வெளியே வந்துரும். இது ஒரு பவர்ஃபுல்லான இன்டெலிஜென்ஸ் கேதரிங் டெக்னிக் மாதிரி. பைபிள்ல வர்ற தாவீது சவுல் கதை இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். சவுல் ராஜா மனசுல என்ன இருக்குன்னு தாவீதுக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால ஒரு சின்ன ட்ராப் வைக்கிறாரு. வேணுமென்றே அரச விருந்துக்கு வராம இருக்காரு. இத ஒரு சாக்கா வச்சு சவுலோட ரியாக்ஷனை கவனிக்கிறாரு. அவ்வளோதான். சவுலுக்கு வந்த அடக்க முடியாத கோபம் அவரோட கொலவேரிய அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. பாத்தீங்களா, ஒரு சின்ன டெஸ்ட் மூலமா எதிரியோட உண்மையான நோக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கலான்னு. சரி, இப்ப நாம மனசை கட்டுப்படுத்தியாச்சு, உண்மையை எப்படி பார்க்கணும்னு கத்துக்கிட்டாச்சு. அடுத்து என்ன? நாம கத்துக்கிட்ட இந்த அறிவை வச்சு கொஞ்சம் வித்தியாசமா சண்டை போடணும். அதாவது எதிரி எதிர்பார்க்காத வழிகள்ல செயல்படுறது எப்படின்னு பார்க்க போறோம். சன்சு சொன்ன டெத் கிரவுண்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு படைக்கு தப்பிச்சு போக வழியே இல்ல, முதுகுக்கு பின்னால சுவர். அப்போ அந்த வீரர்கள் எப்படி சண்டை போடுவாங்க? அவங்களோட சக்தி 3 மடங்கு அதிகமாயிடும். இதுதான் டெத் கிரவுண்டுங்கிற சைக்கலாஜிக்கல் தந்திரம். வேற வழியே இல்லைங்கிற நிலைமை ஒரு அசாதாரணமான எனர்ஜியை கொடுக்கும். வரலாற்றுல இதுக்கு ஒரு சரியான உதாரணம் ஹெர்னான் கோர்டஸ். மெக்சிகோவுக்கு போனவரு என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னோட சொந்த கப்பல்களையே மூழ்கடிச்சிட்டார். எதுக்கு? தன்னோட வீரர்களுக்கு பின்வாங்கிறதுக்கு ஒரு வழியே இருக்கக்கூடாதுன்னு ஒன்னு ஜெய் இல்லனா செத்து மடிங்கிற நிலைக்கு அவங்கள தள்ளினார். ரிசல்ட், ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே கைப்பற்றினாங்க. ஜென் தத்துவத்துல சொல்ற மாதிரி
இது எதிரியோட ஈட்டிய பிடுங்கி அவனையே குத்துற மாதிரி. அதாவது ஜூஜிட்சு ஃபைட் மாதிரி தான் இதுவும். எதிரி வேகமா வந்தா நாமளா அதே வேகத்தோட மோதாம அவனோட வேகத்தையே அவனுக்கு எதிரா திருப்பணும். அவங்களோட பலத்தையே அவங்களுக்கு பலவீனமா மாத்துறது தான் இங்க கேம். இந்த ஸ்டைலட்டோ கத்திய பாருங்க. ஒரு நல்ல வியூகம் இப்படிதான் இருக்கணும். பெரிய பலத்தை எல்லாம் யூஸ் பண்ணாம ரொம்ப ஷார்ப்பா துல்லியமா எதிரியோட பலவீனம் எங்க இருக்கோ அங்க மட்டும் தாக்குறது. சிம்பிள், ஆனா ரொம்ப எஃபெக்டிவ். இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இதுதான் எல்லாத்துலயும் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். கதையாடலில் ஜெயிக்கிறது. அதாவது ஒரு சண்டையில யார் பக்கம் நியாயம் இருக்குங்கிற கதைய நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது. சவுல் அலென்ஸ்கி சொல்ற மாதிரி இந்த உலகம் நியாயத்தை பத்தி பேசினாலும் அதிகாரத்தை வச்சுதான் இயங்குது. நம்மள நாம எப்போதுமே நல்லவங்களாகவும் நம்ம எதிரிகளை கெட்டவங்களாகவும் காட்டுவோம். இதுலேருந்து என்ன தெரியுது? உண்மை என்னங்கிறத விட எது உண்மைன்னு நம்ப வைக்கிறோமோ அதுதான் ஜெயிக்கும். யார் நல்லா கதை சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி. அப்போ என்ன செய்யணும்? உங்க தரப்பு நியாயமானது, நீங்க தற்காப்புக்காக தான் போராடுறீங்கன்னு காட்டணும். எதிரியோட செயல்களை அநியாயமான ஆக்கிரமிப்பா சித்தரிக்கணும். இதுக்கு பெஸ்ட் வழி எதிரிய தப்ப செய்ய வைக்கிறது. உதாரணத்துக்கு, அமெரிக்க உள்நாட்டு போர்ல ஆப்ரஹாம் லிங்கன் தெற்கு படையத்தான் தோட்டாவ சுட வச்சார். அதனால மொத்த தார்மீக பொறுப்பும் அவங்க பக்கம் போயிடுச்சு. சரி, நாம இவ்ளோ தூரம் பார்த்தத வச்சு ஒரு கேள்வி கேட்க தோணுது. நம்ம வாழ்க்கையில வர சண்டைகள்ல நம்மளோட மிகப்பெரிய போர்க்களம் வெளியில இல்ல, நமக்குள்ள, நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கா? ஒருவேளை உண்மையான வியூக திறமைங்கிறது